இந்திய வங்கித்துறையிலிருந்து ஒரு முக்கிய செய்தி. கர்நாடக வங்கியில் திடீர் தலைமைத்துவ மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் கடுமையாக எதிர்வினையாற்றுகின்றனர். மங்களூருவை தலைமையிடமாக கொண்ட கர்நாடகா வங்கி லிமிடெட் அதன் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஹரிஹர சர்மா மற்றும் நிர்வாக இயக்குனர் சேகர் ராவ் ஆகியோர் எதிர்பாராத விதமாக ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ஜூன் 30 திங்கட்கிழமை அதன் பங்குகள் 7% வரை சரிந்தன. ஞாயிற்றுக்கிழமை மாலை சமர்ப்பிக்கப்பட்ட ராஜினாமா கடிதங்களில் இரு நிர்வாகிகளும் தனிப்பட்ட காரணங்களை குறிப்பிட்டுள்ளனர். வங்கி அறிக்கையின்படி சர்மாவின் ராஜினாமா ஜூலை 15 முதல் அமலுக்கு வரும். மேலும் நிர்வாக இயக்குனர் ராவ் ஜூலை 31 அன்று பதவி விலகுவார். காரணங்கள்: சர்மா மும்பைக்கு திரும்பிச் செல்ல விரும்புகிறார். அதே நேரத்தில் ராவ் மங்களூருக்கு இடம்பெயர தனது இயலாமையை குறிப்பிட்டார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக கர்நாடக வங்கி 2 பதவிகளுக்கும் பொருத்தமான வாரிசுகளை அடையாளம் காண ஒரு தேடல் குழுவை அமைத்துள்ளது. இதற்கிடையில் அனுபவம் வாய்ந்த மூத்த வங்கியாளர் ஒருவர் தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் ஜூலை 2ஆம் தேதி பொறுப்பேற்பார். வங்கி இன்னும் பெயரை வெளியிடவில்லை. ஒழுங்குமுறை ஒப்புதலுக்கு உட்பட்டு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் வங்கி குறிப்பிட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் செய்தியை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. திங்கட்கிழமை கர்நாடகா வங்கியின் பங்குகள் 6.6% சரிந்து $193.97 ஆகஸ்ட் இருந்தது. இது அதன் 82 வார அதிகபட்சமான $245 இலிருந்து 21% கூர்மையான சரிவாகும். கர்நாடக வங்கி இப்போது ஒரு முக்கியமான தலைமைத்துவ மாற்றத்தை எதிர்கொள்கிறது. புதிய நியமனங்கள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்குமா? இந்த வளர்ந்து வரும் கதை குறித்த புதுப்பிப்புகளுக்கு குழு சேரவும்.